ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் சொல்லிடுறேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிடுறேன். ஒரு சின்ன மோட்டிவேஷனான ஸ்பீச்சும் சொல்லிடுறேன். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெயிட் லாஸ்ல டீ குடிக்கலாமான்னு. நான் சுகர் கண்டென்ட்டே இல்லாம டீ எடுத்துக்கிட்டேன். சுகர்னா வெள்ளை சுகர் மட்டும் இல்ல, நாட்டு சர்க்கரை, ஹனி எதுவுமே இல்லாம டீ எடுத்துக்கிட்டேன். அப்படிதான் நான் டீ குடிச்சேன். எனக்கு அதுல ரிசல்ட் வந்தது. சோ அதனால நான் ஃபாலோ பண்ணேன். எல்லாருக்கும் வருமா அப்படின்னா அது அவங்கவுங்க உடல்வாக பொறுத்து. நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸ்கிப்பிங் ஆடலாமான்னு. நான் வெயிட் லாஸ்ல ஸ்கிப்பிங் ஆடல. நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மந்த் ஃபுட்ல தான் கண்ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நான் எக்ஸசைஸ் பண்ணேன். அப்பையும் காலோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 100 தோப்பு காரணம் போட்டேன். அதுல என் வெயிட் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒர்க்கிங் உமனுக்கு தகுந்த மாதிரி சார்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் ஒர்க்கிங் உமன் தான். காலையில 10 மணிக்கு போனா ஈவினிங் 6 to 7 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு வருவேன். ஸோ நான் பாத்தீங்கன்னா இதே சார்ட்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். மார்னிங்கே ப்ரீ பிளான் பண்ணிடுவேன் எதா ஈவினிங் சாப்பிட்றதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட டின்னரை ஒரு 6-6:30க்குள்ள கம்ப்ளீட் பண்ணேன். அப்படிதான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். எவ்வளவு சீக்கிரம் நைட்ல உணவு முடிச்சனோ அவ்வளவு சீக்கிரம் வெயிட்ல சேஞ்சஸ் வந்தது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நிறைய தண்ணி குடிச்சா பொழுதுனைக்கு ரெஸ்ட் ரூம் போற மாதிரி இருக்குமே அப்படின்னு. அது நார்மல் தான். ஒவ்வொருத்தருக்கு எப்படி அதுக்கு உடம்புக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் 103 kg இருந்தேன். நான் வெயிட் லாஸ் பண்ணி 83 kg கொண்டு வந்துட்டேன். அப்படியே ஸ்டேபிளா நிக்குது. இதுக்கு மேல என்னால குறைக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே 20 kg லாஸ் பண்ணிருக்கீங்க. அதுவே பெரிய சக்சஸ். அதுக்கும் மேல நீங்க குறைக்கணும் அப்படின்னா உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ டாக்டரோட அட்வைஸை கேட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான்வெஜ் சாப்பிடலாமான்னு. நான் வெயிட் லாஸ்ல நான்வெஜ் சாப்பிட்டேன். எண்ணெயில போட்டு பொரிச்சதா இல்லாம எனக்காக எண்ணெய் கம்மியா விட்டு குக் பண்ணி சிக்கன் எடுத்துப்பேன். மட்டன் லிமிட்டா எடுத்துப்பேன். மீனும் சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிடுவேன். இதோட பாத்தீங்கன்னா முட்டையும் சாப்பிடுவேன். வாரத்துக்கு 2-3 நாள் முட்டையும் எடுத்துக்குவேன். சோ வெயிட் லாஸ்ல நான்வெஜ் நான் சாப்பிட்டேன். ரிசல்ட் கிடைச்சது. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் 78 இருக்கேன், 83 இருக்கேன், 72 இருக்கேன், என்னால குறைக்க முடியுமான்னு. நானுமே 78 கிலோ 158 ஹைட் இருந்தேன். என்னோட ஹெல்தியான வெயிட்டை கொண்டு வரணும்னு பிஎம்ஐ கால்குலேஷன் போட்டேன். டெய்லி வெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணேன். டெய்லி இதே மாதிரி ஃபுட்டை தான் சாப்பிட்டேன். என்னோட வெயிட்ல பெரிய சேஞ்சஸ் வந்தது. டெய்லி இதே மாதிரி ஃபுட்டை தான் சாப்பிட்டேன். ஆனா 1 மாசம் 2 மாசம் இல்ல, ஒரு 5-6 மாசம் இந்த உணவையே நான் எடுத்துக்கிட்டதுனாலதான் என்னோட உடம்புல பெரிய மாற்றத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா நான் கண்டினியூவா இதே உணவை 5-6 மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வெயிட் லாஸே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1 வர மண்டே 13/7 அன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு நம்ம சேனல்ல வந்துடும். ரெகுலரா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவை போட்டுருவேன். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு போராட்டமான விஷயம் தான். 1 நாள் 2 நாள் அதிகமா காட்டும், கம்மியா காட்டும், ஸ்டேபிளா இருக்காது. இருந்தாலும் மனம் தளராம நேச்சரான உணவை எடுத்துக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் மாற்றம் வருதுங்கிறத ஒரு நாள் வெயிட்டை பாத்தீங்கன்னா சரசரன்னு கம்மியா காட்டும். அடுத்த நாள் வெயிட் 1/2 கிலோ அதிகமா கூட காட்டும். அது நாம முன்னாடி நாள் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட்டோமோ அதை பொறுத்து மாறுபடும். அதுல நம்ம மனசு தளராம நாம செய்யக்கூடிய உணவு முறைய அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். 1 நாள் 2 நாள் பார்த்துட்டு அதுல நம்ம மனசு உடைஞ்சு போயிடவே கூடாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாதான் நமக்கு அதோட ரிசல்ட் தெரியும். எனக்கு 4 மாசத்துல 20 கிலோ குறைஞ்சது அப்படின்னா ஒருத்தருக்கு 5 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், 8 மாசம் கூட ஆகலாம். ஆனா மாற்றம்ங்கிறது நாம எடுத்துக்கக்கூடிய உணவு முறையில தான் மாறும். சோ நம்மளுடைய உணவு முறையை மாத்தணும், பேட்டர்னை மாத்தணும். நம்ம நிறைய விஷயங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறப்போதான் மாறும். நானே வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா 1 நாள் வெயிட் கம்மியா காட்டும், அடுத்த நாள் சரசரன்னு அதிகமா காட்டும். ஆனா நான் டெய்லியும் வெயிட்டை செக் பண்ணிட்டு நாம செய்யக்கூடிய மாற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்குமே நடக்கிறப்ப நடக்கும். அது எனக்குமே வெயிட் லாஸ்ங்கிறத ஸ்டார்ட் பண்ண உடனே மாற்றம் வராது.
போக போக தான் அதோட ரிசல்ட் நமக்கு பல மடங்கா தெரியும். சோ ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டு வரல மாறல அதிகமா தான் காட்டுதுன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம், நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த ஜேர்னியை செஞ்சேன். அதுக்கான மாற்றம் எனக்கு கிடைச்சது. சோ ஒவ்வொருத்தர் உடம்புலயும் ஒவ்வொரு மாதிரி ஃபேட் இருக்கும், தகுந்த மாதிரிதான் அவங்க உடல்ல மாற்றம் வரும். சோ ஒரு நாள் 2 நாள் நான் ட்ரை பண்ணேன் வரல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. அப்படி ஒரே மாதிரி பேட்டர்ன், ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான ஜேர்னி அப்படின்னா 5 மாசம் 6 மாசம் 7 மாசத்துல கூட மாற்றம் வரும். நம்பிக்கையோட போராடணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்க இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. நம்ம நம்மள சீட் பண்ணிக்காம ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மாற்றம்ங்கிறது வரும். இது எல்லாமே நான் என்னோட லைஃப்ல ரியலா அனுபவிச்சது. நானுமே ஸ்டார்ட் பண்ண உடனே உடனே மாற்றம் வரல. 30 நாள் 40 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த ஜேர்னியை நான் கைவிடவே இல்லை. ரிசல்ட் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வரும்போது இது எல்லாமே மறந்து போயிரும். நான் ரியலா வெயிட் லாஸ் பண்ண என்னோட ஜேர்னியை தான் வீடியோவா போடுறேன். மண்டேல இருந்து காலையில 7:30 மணிக்கு வீடியோ அப்லோட் ஆயிடும். கண்டிப்பா மறக்காம நம்ம வீடியோவை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.